ஹாய் செல்லக்குட்டீஸ். நாம் இன்னைக்கு தேர்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் தேர்ட் லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா? மலர் ஒர்க் புக்கில் இருக்கிற தேர்ட் லெசன் பாருங்க. லெசன் திங்ஸ் வி யூஸ். சரிங்களா? நாம் பயன்படுத்துகிற திங்ஸை பற்றின லெசன் இது. ஃபஸ்ட்டு பாருங்கள். ட்ரா அண்ட் கலர் டூ ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் திங்ஸ், ரைட் தேர் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரூமில், ஹவுஸில், கிச்சனில் இருக்கக்கூடிய ஏதாவது ரெண்டு பிக்சர் வரைஞ்சி கலர் கொடுத்து அதோட நேம் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம கப்பும் பென்சிலும் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ஷார்ட் அண்ட் ரைட். இதில் ACFH இதில் ஸ்டார்ட் பண்ணல எழுத்துக்கள் சென்டர் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ் எடுத்து நாம் இதில் எழுதணும். பாருங்கள். ஆக்ஸ், ஆப்பிள், ஆண்ட், கேட், கேப், கப், ஃபாக்ஸ், ஃபிஷ், ஃபேன், ஹேட், ஹென், ஹட். சரிங்களா? இதில் இருக்கிறத தான் நம்ம எடுத்து எழுதுகிறோம். ஏல ஸ்டார்ட் ஆகிறது, சியில் ஸ்டார்ட் ஆகிறது, எஃப்ல ஸ்டார்ட் பண்ணுறது, ஹெச்சில் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீட் அலவுட். இதில் பாருங்கள், ஒரு ஹென்னோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் அ ரெட் ஹென். இட் லேஸ் எக்ஸ். இட் இஸ் ஃபேட். சரிங்களா? இது ஒரு சிவப்பு கோழி. இது முட்டையிடும். இது வந்து ஃபேட்டாக இருக்குது, நல்ல கொழுன்னு ஃபேட்டாக இருக்குது. திஸ் இஸ் ராணி. சி ஈட்ஸ் கிரேப்ஸ். இவளோட பேர் ராணி. இவ என்ன பண்ணிகிட்ருக்கா? கிரேப்ஸ் சாப்பிட்டுருக்கா. தே ஆர் ஸ்வீட்ஸ். அந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இனிப்பாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு கரெக்டான சென்டென்ஸை ரீட் பண்ண சொல்லியிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டில் இந்த படத்தில் ஒரு கேர்ளு கோட்டோடு இருக்கா. த கேர்ள். இதில் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணுறது த பாய் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்ம இதுலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே இருக்கிற பிக்சரில் இருக்கிறது யாருப்பா? கேர்ள். சரிங்களா? த கேர்ள் பிளேஸ் வித் த கோட். கோட்டு கூட விளையாடிட்டு இருக்கா. த கோட் ஈட்ஸ் கிராஸ். சரிங்களா? அப்போ இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அது நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பிக்சர் பாருங்கள். ஒரு கேட்டு ஒரு ட்ரம் மேலே உட்காந்துருக்கு. இங்கே ஏ கேட் சிட்ஸ். இதுலேயுமே கேட் சிட்ஸ்ன்னு தான் இருக்குது. அப்போது இந்த பக்கெட், இதில் என்ன கொடுத்துருக்கு? ஆன் த ட்ரம். அப்போ இது பக்கெட்டுக்குள்ளே இருக்கா, ட்ரம்முக்கு மேலே இருக்கா? பாருங்கள், ட்ரம்முக்கு மேலே இருக்குது. சரிங்களா? த கேட் சிட்ஸ் ஆன் த ட்ரம். த ட்ரம் இஸ் அவுட் சைட் த ஹவுஸ். வீட்டுக்கு வெளியே ட்ரம் இருக்குது. ஓகேவா? ரைட் எனி 3 words அண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த கிவன் வேர்டு. சரிங்களா? இங்கே ஃபஸ்ட்டு ஆரோ கொடுத்துருக்காங்க. இந்த ஏல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸு, ஏ லெட்டரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 3 வேர்ட்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஆப்பிள், ஆண்ட், ஏரோப்ளைன். ட்ரம் டியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டாக், டக், டாங்கி. இது கிஃப்ட். ஜியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எழுதணும். கோட், கன், கிரேப்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபில்லிங் த வேர்ட்ஸ் தட் பிகின் வித் A to G ஃப்ரம் த பிக்சர். இந்த பிக்சர்லேருந்து ஏலேருந்து ஜி, A to G வரைக்கும் இருக்கிற லெட்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேர்ட்ஸ் எடுத்து எழுது. அந்த வேர்ட்ஸ் இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய இந்த பிக்சரில் இருக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இதில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஆப்பிள் இருக்குது மரத்தில். இது என்னப்பா? இது கேட் இருக்குது, பால் இருக்குது. இது என்னப்பா? கோட் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, டக் இருக்கா, டக் இருக்குது, எக் இருக்குது. சரியா? இப்போ நமக்கு என்ன வேணும்? ஏல ஸ்டார்ட் ஆகிற லெட்டர்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு இட் இஸ் அன் ஆப்பிள் ட்ரீ. இட் இஸ் அன் ஆப்பிள் ட்ரீ. இது ஒரு ஆப்பிள் ட்ரீ. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஏக்கு அடுத்து பி. எ பால். இந்த இருக்க பால். எ பால் பிளேஸ் வித் யா கேட். பாலை யார் வச்சு விளையாண்டுருக்கா? கேட் விளையாண்டுருக்கா. எ ஃபிஷ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் த வாட்டர். இதில் பாருங்கள், ஃபிஷ் வந்து தண்ணியிலேருந்து வந்து ஜம்ப் பண்ணுது. எ ஒயிட் டக் இஸ் ஆன் த எக்ஸ். ஒயிட் டக் எங்கே இருக்குது? எக்ஸ்க்கு மேலே உட்காந்துருக்கு. எ கோட் ஈட்ஸ் த கிராஸ். Read the passage and shared. இதில் a dove was on the tree nearby, saw an ant. She wanted to help the ant. She threw a leaf into the river. The leaf fell near the ant. The ant got on the leaf and came to the river bank. Oh, thank you, dove, said the ant. நீங்கள் இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்களாப்பா? ஒரு புறா எறும்பு இருக்கும் இல்லையா, அந்த கதை. சரியா? இதுதான் பாருங்கள். வேர் வாஸ் த டவ். டவ் எங்கே இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. இந்த டவ் வந்து எங்கே இருக்குது? மரத்து மேலே இருக்குது. த டவ் வாஸ் ஆன் எ ட்ரீ.
அடுத்து who wanted to help the ant? யார் ஆண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சா? The dove wanted to help the ant. சரிங்களா? How did the ant come to the river bank? Ant எப்படி வெளியே வந்துச்சு? It came on a leaf. தண்ணிக்குள்ளே ஒரு இலையை பிடுங்கி போட்டுச்சு இல்லையா? புறா வந்து தண்ணிக்குள்ளே ஒரு இலையை பிடுங்கி போடும். அந்த இலை மேலே ஏறி அந்த ஆண்ட் வந்து ஆற்றோட கரைக்கு வந்துடுது. சரிங்களா? வாட் இஸ் த ஆப்போசிட் வேர்ட் ஃபார் நியர்? நியருக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? ஃபார். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த கலர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அண்ட் டிக். இது என்ன கலர்ப்பா? பிளாக். இது ப்ளூ, பிங்க், yellow, ரெட், க்ரீன். ஹூ ஆம் ஐ? ரைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளார், ஆரஞ்ச், கார், ஆண்ட். சரிங்களா? இதை வச்சு நம்ம கீழே இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சரை ஃபில் பண்ணணும். ஐ ஆம் ப்ளூ, ஐ ரன் ஆன் ரோட்ஸ். இது என்னது? நான் ப்ளூ கலரில் இருக்கேன், நான் ரோட்டில் போவேன் அப்படின்றது யார்? கார். ஐ ஆம் ஸ்மால், ஐ ஆம் ரெட். நான் சின்னதாக இருப்பேன், நான் சிவப்பாக இருப்பேன். இது யார்? ஆண்ட். அடுத்து ஐ ஆம் பிங்க், ஐ ஸ்மெல் குட். யார்? ஃப்ளார். அடுத்து ஐ ஆம் எ ஃப்ரூட், ஐ ஆம் ஜூசி. யார்? ஆரஞ்ச். இது ஆரஞ்ச். லுக் அட் த பிக்சர் அண்ட் ஷேர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். பாருங்கள், இந்த பிக்சரை பாருங்கள். இதில் க்ரீன் கலரில் ஒரு புக் இருக்குது, பிங்க் கலரில் ஒரு பேக் இருக்குது, ஒயிட்டில் ஒரு எரேசர் இருக்குது, ப்ளூ கலரில் பென்சில் இருக்குது, ரெட் கலரில் பென் இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்குது, ஒரு டேபிள் மேலே இருக்குது. சரிங்களா? த எரேசர் இஸ் எல்லோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எரேசர் எல்லோ கலராப்பா? இல்லை. அப்போ நோ இட் இஸ் நாட். இதில் ஷேர் பண்ணியிருக்கோம். த புக் இஸ் ரெட். புக் என்ன கலரில் இருக்குது? க்ரீனில் இருக்குது. இங்கே ரெட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் இது என்னது? நோ இட் இஸ் நாட். இது கிடையாது. அடுத்து பாருங்கள், த பென்சில் இஸ் ப்ளூ. பென்சில் என்ன கலரில் இருக்குது? ப்ளூ கலரில் இருக்குது. இது கரெக்டு. சரிங்களா? எஸ் இட் இஸ். அடுத்து த பேக் இஸ் பிங்க். பேக் என்ன கலரில் பாருக்கு? பிங்க் கலரில் இருக்குது. எஸ் இட் இஸ். த பென் இஸ் பிளாக். பென் என்ன கலரில் இருக்குது? ரெட் கலரில் இருக்கலாம், ஆரஞ்சு கலர்னு வச்சுக்கலாம். இங்கே பிளாக் கிடையாது. அதனால் நோ இட் இஸ் நாட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து நம்ம ஆன்சர் எடுத்து எழுதணும். கோபி இஸ் a small boy. He is 10 years old. He has a blue cupboard in his bedroom. The cupboard is big. He has many books in it. He likes to read books on animals. சரியா? கோபி ஒரு சின்ன பையன், அவனுக்கு 10 வயசாகுது. அவன்கிட்ட அவங்க வீட்டில் அவனுக்கு ஒரு ப்ளூ கபோர்டு இருக்குது அவனோட பெட்ரூமில். அந்த கபோர்டு வந்து ரொம்ப பெருசு, அதில் நிறைய புக்ஸ் வச்சுருக்கான். அவனுக்கு அனிமல்ஸ் பற்றி புக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். சரியா? ஹவு ஓல்ட் இஸ் கோபி? கோபிக்கு எத்தனை வயசுன்னு கேட்டிருக்காங்க. 10 இயர்ஸ். சரிங்களா? விச் ரூம் இஸ் மென்ஷன்ட் இன் த பேசேஜ்? இந்த பேசேஜில் என்ன ரூம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? பெட்ரூம். வாட் கலர் இஸ் மென்ஷன்ட் இன் த பேசேஜ்? இந்த பேசேஜில் என்ன கலர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ப்ளூ. ப்ளூ கலரில் அவன்கிட்ட கபோர்டு இருக்குது. வாட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் லைக்? லைக்குக்கு ஆப்போசிட் என்னதுப்பா? ஹேட். டூ யூ லைக் டு ரீட் புக்ஸ்? உனக்கு புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்குமா? எஸ் ஐ லைக் டு ரீட் புக்ஸ். ரீட் அண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் டைசி. டெய்ஸி ஹேஸ் மெனி கைட்ஸ். இந்த பொண்ணோட பேர் டைசி. அவகிட்ட நிறைய கைட்ஸ் இருக்குது. கைட்ஸ்னு நினைப்பா பட்டம். சரிங்களா? இங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் எத்தனை பட்டம் இருக்குது? 6 இருக்குது. பர்பிள் கலரில் 4 இருக்குது. எல்லோவில் 2 இருக்குது. பிளாக்கில் 3 இருக்குது. பிங்க்கில் 1 இருக்குது. ரெட்டில் 5 இருக்குது. சரிங்களா? முதல்ல நம்ம இதை எழுதி வச்சாச்சு. ஹவு மெனி கைட்ஸ் டஸ் டைசி ஹேவ்? டெய்ஸி கிட்ட மொத்தம் எத்தனை கைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்கு. இங்கே பாருங்கள், 6 and 4 10, 12, 15, 16, 21. சரியா? அப்போ 21 கைட்ஸ் இருக்குது மொத்தம். டேஸ் கைட்ஸ் ஆர் மோர் இன் நம்பர்? எந்த கைட்ஸ் அவகிட்ட நிறைய இருக்குது அப்படின்னா க்ரீன் கைட்ஸ். சரியா? க்ரீன் கைட்ஸ் ஆர் மோர் இன் நம்பர். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பிளாக் கைட்ஸ் டஸ் டைசி ஹேவ்? டைசி கிட்ட எத்தனை பிளாக் கைட்ஸ் இருக்குது? 3. டைசி ஹேஸ் 5 ரெட் கைட்ஸ். எத்தனை ரெட் கைட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க? 5. ரைட் த கலர் ஆஃப் த கைட்ஸ் ஃபார் த நம்பர் கிவன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள்,
இங்கே 4 இதில் என்ன கைட்ஸ் 4 இருக்குது? பர்பிள் கலர், பர்பிள் கைட்ஸ். 1 pink kite, 6 green kites, 3 black kites. ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் மாலா அண்ட் வருண் grow plants. They collect a few onions, tomatoes and carrots from the garden. They cut the vegetables. They keep a pan on the stove. They pour water and boil it. Then they add the vegetables. They cook and eat. சரிங்களா, இது ஒரு பேசேஜ். நெக்ஸ்ட் பாருங்க. Arun goes near the pond. He sees spider, a butterfly fall in its web. The spider moves very fast to catch it. Arun runs to help the butterfly. He take it from the web and save it. It flies happily. சரிங்களா, ரெண்டு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, மாலாவும் வருணும் அவங்களோட கார்டனில் நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க. அதில் கிடைச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து ஃபுட் ரெடி பண்ணி சாப்பிட்றாங்க. சரிங்களா, இதில் வந்து அருண் என்ன செய்கிறான், அவங்க பக்கத்தில் இருக்கிற பாண்டை பார்க்குறான். அங்கே ஒரு ஸ்பைடர் இருக்குது. ஸ்பைடர் வெப்புக்குள்ளே, ஸ்பைடரோட வலைக்குள்ளே என்ன விழுந்துருது, பட்டர்ஃப்ளை விழுந்துருது. அதை பிடிக்கிறதுக்காக ஸ்பைடர் ஸ்பீடாக வருது. அப்போ என்ன செய்கிறான், இவன் அந்த பட்டர்ஃப்ளையை காப்பாற்றி வெளியே விடுறான். சரிங்களா, பட்டர்ஃப்ளை ரொம்ப ஹாப்பியாக பறந்து போகுது. சரிங்களா, ரைட் த பேசேஜ் that talks about vegetables. இப்போ நம்ம ரீட் பண்ண ரெண்டு பேசேஜில் எந்த பேசேஜ் வந்து வெஜிடபிள்ஸை பற்றி சொல்லியிருக்காங்களோ அதை எடுத்து நம்ம இங்கே எழுதணும். சரிங்களா, எந்த பேசேஜ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேசேஜ் இந்த இருப்பதுங்க, மாலா அண்ட் வருண் இருக்குல்ல, இங்கேருந்து இங்கே வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இப்போ இதை எடுத்து பின்னாடி எழுதணும். இங்கே நாம் அதை தான் எழுதியிருக்கோம் ஃபுல்லாக. சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள், மை ஜேர்னல். ரைட் அபவுட் த கிச்சன் இன் யுவர் ஹவுஸ். உங்கள் கிச்சனில் இருக்கிற உங்கள் ஹவுஸில் இருக்கிற கிச்சனை பற்றி இதில் எழுதணும். சரிங்களா, there is a kitchen in our house. I see plates in the kitchen. கிச்சனில் நான் நிறைய பிளேட்ஸ் பார்ப்பேன். I see mixie in the kitchen. I see stove in the kitchen. I see ladle in the kitchen. I see tumbler in the kitchen. எதை வேணாலும் எழுதலாம். நீங்கள் கிச்சனில் என்ன பார்க்குறீங்களோ அதை மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு நான் கிச்சனில் இதை பார்த்தேன் அதுதான். ஓகேவா, அப்போ இந்த திங்ஸ் மட்டும் மாறினா போதும், மற்றதெல்லாம் அப்படி எழுதிக்கலாம். மை ஜேர்னல் பாருங்கள். இன்னொரு என்ன, ரைட் அபவுட் த பிக்சர் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ். இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நீங்கள் ஓன் வேர்ட்ஸில் எழுதணும். சரிங்களா, திஸ் இஸ் அ பிளேட், ஐ சி இட் இன் த கிச்சன். இது பிளேட்டு, இதை நான் கிச்சனில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் அ ட்ரீ, இது வந்து மரம், ஐ சி இட் இன் த கார்டன், நான் இதை கார்டனில் பார்த்தேன். திஸ் இஸ் அ மங்கி, இது ஒரு மங்கி, ஐ சி இட் இன் த ட்ரீ, மங்கியை நான் மரத்தில் இருந்தது பார்த்தேன். திஸ் இஸ் அ ஃபேன், ஐ சி இட் இன் த பெட்ரூம். இந்த ஃபேனு, இது வந்து ஒரு ஃபேனு, இந்த ஃபேனை நான் எங்கே பார்த்தேன், பெட்ரூமில் பார்த்தேன். திஸ் இஸ் அ பிளாக் போர்டு, ஐ சி இட் இன் த கிளாஸ் ரூம். சரிங்களா, அடுத்து பாருங்கள், ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இது கொடுத்துருக்காங்க. சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் வேர்டு. இதில் பேன், கப், ஃபனல், பாட் 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் இது என்ன பிக்சர்ப்பா, இது கப்பு. இட் இஸ் அ கப், இட் இஸ் அ ஃபனல், இட் இஸ் அ பாட், இட் இஸ் அ பேன். ஷார்ட் அண்ட் ரைட் பாருங்கள், புக்கு, ஸ்டவ்வு, பென்னு, பிளேட். இதில் கிளாஸ் ரூமில் இருக்கிறத இங்கே எழுதணும், கிச்சனில் இருக்கிறத இங்கே எழுதணும். சரிங்களா, அதிலிருந்து எடுத்து. அப்போ புக் எங்கே இருக்கும், கிளாஸ் ரூமில் இருக்கும். பென் எங்கே இருக்கும், கிளாஸ் ரூமில் இருக்கும். கிச்சனில் ஸ்டவ் அண்ட் பிளேட். டிக் த கலர் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது என்ன கலரு, க்ரீன், இது ரெட். கம்ப்ளீட் த வேர்ட் யூஸிங் த கிவன் க்ளூஸ். பாருங்கள், இது என்ன பாரு, இங்கே லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லெட்டர்ஸ் எடுத்து இந்த வேர்ட்ஸை ஃபில் பண்ணி கொண்டு வரணும். சரிங்களா, இது பாருங்கள், கிராட்டர், கெட்டில், GRATER KETTLE, கெட்டில். சர்க்கிள் தான் ஆட் ஒன் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், புக்கு, மக், ப்ரஷ், சோப்பு. சரிங்களா, மக்கு, ப்ரஷ்ஷு, சோப்பெல்லாம் பாத்ரூமில் இருக்கும், இது புக்கு வேறு. சரிங்களா, ஸ்பூன், பவுல், பென், பென்சில், பிளேட். ஸ்பூனு, பவுலு, பிளேட் இது எல்லாமே கிச்சனில் இருக்கும். ஓகேவா, பென்சில் வேறு, அதனால் அதில் சர்க்கிள் பண்ணியிருக்கோம். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் B. சரிங்களா, இது வந்து ரீட் அண்ட் டிக் த
கரெக்ட் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ளூ கலர், இது வந்து அரும்பு மாணவர்களுக்குரியது. சரிங்களா, இந்த ஃபார்மேட்டிவ் வந்து அரும்பு மாணவர்களுக்கானது. இது வந்து எல்லோ கலர். சரிங்களா, இது மொட்டு மாணவர்களுக்கானது. இது பாருங்கள், அதை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் பாருங்கள். இது ஒரு பவுல் கொடுத்துருக்காங்களா, இட் இஸ் அ பவுல், இட் இஸ் ப்ளூ. இந்த ரெண்டில் எது கரெக்டான சென்டென்ஸ்ன்னு பார்க்கணும். பாருங்கள், ஃபர்ஸ்ட்லேயே பவுல் கொடுத்துருக்காங்க, இது நைஃப்னு கொடுத்துருக்காங்க, இது நைஃப் கிடையாது. அதனால் நாம் இதில் டிக் பண்ணுறோம். பாருங்கள், இதில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க பிக்சரில், அம்பர்லா. அப்போ அம்பர்லான்றது எந்த சென்டென்ஸில் இருக்குது, இங்கே இருக்குது. இட் இஸ் அன் அம்பர்லா, இட் இஸ் பிக். ஓகேவா. இதில் ஃபனல் கொடுத்துருக்காங்க, இது ஃபனல் கிடையாது. ரைட் எனி 2 words that starts with the first letter of the given word. இங்கே பாருங்கள், இதில் பாட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் இதில் பி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 2 வேர்ட்ஸ் நம்மளே எழுதணும். பென்னு, பேனு, எது வேணாலும் எழுதிக்கலாம். இதில் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஸ்டவ்வு, சாசர். அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் த வேர்ட்ஸ் அண்ட் சர்க்கிள் தம் இன் த கிரிட். இதில் பிளேட், ட்ரே, பாட், கப். இது என்ன செய்யணும், நாம் இந்த கிரிட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்து சர்க்கிள் பண்ணணும். பிளேட், கப், ட்ரே, பாட். Arrange the words and frame sentences. இங்கே மாற்றி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை அரேஞ்ச் பண்ணணும். She has a red rose. I have a long pencil. Look at the picture and write yes or no. பிக்சர் கொடுத்துருக்காங்க, எஸ் ஆர் நோன்னு எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளுக்கு மேலே என்னப்பா இருக்குது, க்ரீன் கலரில் ஒரு பிளேட் இருக்குது, ரெட் கலரில் பால் இருக்குது, கீழே அடியில் ஒரு டஸ்ட்பின் இருக்குது, பக்கெட் மாதிரி ஒரு டஸ்ட்பின் இருக்குது. சரியா, பாருங்கள், த பிளேட் இஸ் ரெட். பிளேட் வந்து ரெட்டாக இருக்கான்னு கேட்டிருக்கு, இல்லை, இது க்ரீன் கலரில் இருக்குது, அதனால் நம்ம நோ போட்டிருக்கோம். த டஸ்ட்பின் இஸ் ப்ளூ. டஸ்ட்பின் ப்ளூ கலரில் இருக்கா, எஸ். த டேபிள் இஸ் ஒயிட். டேபிள் ஒயிட் கலரில் இருக்கா, நோ, அது ப்ரௌன் கலரில் இருக்குது. த பால் இஸ் ரெட். பால் ரெட் கலரில் இருக்கா, எஸ். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இது மலர் மாணவர்களுக்கான ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். சரிங்களா, க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க இல்லையா. ரீட் அண்ட் மேட்ச் த சென்டென்ஸ் வித் த கரெக்ட் பிக்சர். பாருங்கள், ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க. த கப் இஸ் ரெட். த கப் இஸ் ரெட்னு கொடுத்துருக்காங்க. கப் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இட் இஸ் அன் ஆரஞ்ச். இங்கே ஆரஞ்சு இருக்குது. தட் இஸ் அ ஸ்மால் பால். த பாட் இஸ் பிக். நீங்கள் இதை மட்டும் பார்க்கலாம். கப்பு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆரஞ்ச், பால், பாட். சரிங்களா, இந்த வேர்ட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ரைட் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். இது பிளேட், பீலர். சரிங்களா, PLATE PEELER, பீலர். ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். சரிங்களா, இட் இஸ் அ கிரைண்டர்னு கொடுத்துருக்கேன், இது கிரைண்டரில் மிக்ஸி, இட் இஸ் அ மிக்ஸி. இட் இஸ் அ டம்ளர் கொடுத்துருக்கு, இது டம்ளர் கிடையாது, இது கெட்டில், இட் இஸ் அ கெட்டில். நெக்ஸ்ட் பாருங்கள், ரீட் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் பிக், ஸ்மால். த ரேட் இஸ் ஸ்மால், an elephant இஸ் பிக். ரைட் எ சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. பாருங்கள், த கேர்ள் ஹேஸ் an umbrella. அந்த கேர்ள் கிட்ட அம்பர்லா இருக்குது. த பாய் ஹேஸ் எ டாக். பாய் கிட்ட டாக் இருக்குது. த பாய் ஹேஸ். தேங்க்யூ சில்ட்ரன், ஹாவ் அ நைஸ் டே.